Hello friends, welcome to Fantasy Gurutama YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ப்ரோ கபடியில் நடக்கிற 113வது மேட்சை பத்தாம் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா தமிழ் தலைவாஸ் பஸ் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸோட ஒரு சின்ன அனலைஸ் தான் வந்து பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்தவரைக்கும் 15ஆம் தேதி டிசம்பர் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சை பத்தி ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து அவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. அது போல இப்போ நீங்க நம்ம எக்ஸல் ஆப் இன்னும் ஒரு முறை கூட இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கார்டர்ஸ்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். மற்ற ஆப்பை நம்ம எக்ஸல் ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ப்ரோ கபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அப்படிங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா வர்த்து உள்ள பிரைஸ் வந்து அதை கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மென்ஸ் பிபிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சில முக்கியமான மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேஸும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த ஆப்ஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை ஒரு முறையாவது இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து பிடிச்ச போயிடும். ஸோ நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ ரெண்டு டீம் இருக்க ப்ராப்பர் செவன்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற ரீட்ல வந்து பார்த்துரும். ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் ரைட் ரைடர், நீரஜ் நர்வால் லெஃப்ட் ரைடர், தரணிதரன் லெஃப்ட் ரைடர், ரீசா மெக்பஹரி லெஃப்ட் கவர், ரோனக் சிங் ரைட் கார்னர், சுஜித் சிங் ரைட் கவர், அங்குஷ் ரதி லெஃப்ட் கார்னர்ல வந்து பிளே பண்றாங்க. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாகி லெஃப்ட் ரைடர். இதுல வந்து லாஸ்ட் மேட்ச் சச்சின் வந்து உள்ள பிளே பண்ணியிருந்தாரு. ஸோ தமிழ் தலைவாசில மொயின் சஃபாகி மட்டும் தான் சிங்கிளா நின்று பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் சேஞ்ச் சப்ஜெக்ட் பிளேயரா சச்சினை உள்ள கொண்டு வந்தாங்க. அவர் 6+ ஃபேண்டசி பாயிண்ட் கொண்டு வந்திருந்தாரு. சாயல் குலியா அவர் வந்திருந்தாரு. நித்தேஷ்குமாருக்கு பதிலாக சாயல் குலியா உள்ள வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டேக்கில் ஒரு டச் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட் லைன் அப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் பிளேயர்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அதை பார்த்து நீங்க ஒரு டீமை மேக் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு ஓவராலா இப்போ இருக்கிற செவன்ஸ் வச்சு நம்ம டீம் வந்து பார்த்துருவோம். ஸோ மொயின் சஃபாகி லெஃப்ட் ரைடர், ஹிமானுஸ் லெஃப்ட் ரைடர், சாய் பிரசாத். ஸோ சாய் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ரைட் ரைடரா வந்து இருக்காரு. அடுத்து ரோனக் ரைட் கவர், அமீர் ஹுசைன் ரைட் கார்னர், ஆசிஸ் லெஃப்ட் கவர், நித்தேஷ்குமார் லெஃப்ட் கார்னர்லயும் வந்து பிளே பண்றாங்க. இப்போ ரெண்டு டீம்ல இருக்க பிளேயர் சைஸ்ல யார் யார் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் தமிழ் தலைவாஸ் எலிமினேட் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப ஒஸ்டா வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மேட்சும் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிங்கிள் மேன் மொயின் சஃபாகி தான் வந்து நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாரு. டேக்கர்ஸ் சொதப்புறாங்க, எல்லாமே சாய்ஸ் ஆயிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சச்சின் உள்ள வந்தாரு, சாயல் குலியா உள்ள வந்தாரு, ரோனக் அமீர் அந்த மாதிரி டக்குன்னு ஒரு 2 பாயிண்ட்ஸ் அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஒஸ்டா பிளேயர்ஸ் லாஸ் ஆகாம ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் ஆயிருந்தாங்க. இந்த மேட்ச் டைரக்ட் 7ல சச்சின் இருந்தாங்கன்னா சச்சினுக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட் கொடுத்துருங்க. இல்ல சாயல் குலியா இருந்தாலும் அந்த நித்தியாசத்துக்கு கூட நீங்க சாயல் குலியாவுக்கு ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல சப்ஜெக்ட் பிளேயர்ல அந்த 2 பிளேயர் இருந்தாங்க அப்படின்னா கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாச்சும் சச்சின் வந்து சாயல் குலியாவுக்கு வந்து ஒரு இம்பார்ட் கொடுங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஜெய்ப்பூர் பிங்க் பேத்தன்ஸ் இருக்கிற ரைடிங்ல அர்ஜுன் தேஸ்வால் தான் வந்து பிரைமரி ரைடரா வந்து இருக்காரு. செகண்ட் ரைடர் நீரஜ் நர்வால், அதர்வைஸ் தரணிதரன் தேர்ட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல தரணிதரன் வந்து ரைடிங் பண்ணி போவார். இதுல அதிகபட்ச ரைடிங் ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரைடிங் அர்ஜுன் தேஸ்வாலும், 15ல இருந்து ஒரு 20+ ரைடிங் நீரஜ் நர்வால், ஒரு 10ல இருந்து ஒரு 15 10+ ரைடிங் அப்படிதான் வந்து நம்ம தரணிதரன் நம்ம எதிர்பார்க்க முடியும். அர்ஜுன் தேஸ்வால் இருந்து தாராளமா இந்த மேட்ச் ஒரு 10ல இருந்து ஒரு 12 டச் பாயிண்ட்ங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு வருத்தமா போயிடும். ஆப்ரன் டீம் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அர்ஜுன் தேஸ்வாலுக்கு அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதே வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 12 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத அர்ஜுன் தேஸ்வால் நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல நீரஜ் நர்வால், ஸோ நீரஜ் நர்வால் இருந்து ஆவரேஜா ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். நீரஜ் நர்வால் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால்
ஃபர்ஸ்ட் ரைடிங் போவாரு, அதுக்கப்புறம் அவரு போவாரு. முக்கியமான டூவா ரைடுக்கு அவர் தான் போவாரு. ஸோ நிறைய ஆஃப் சைஸ்ல அவர் ரைடிங் போறாரு. ஸோ எல்லா டேக்கிலுமே ரைடிங்குமே சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிடாது. 20+ ரைடிங் போறாரு அப்படின்னா அதுல ஒரு 6ல இருந்து ஒரு 7 டச் பாயிண்ட் இல்ல ஒரு 5ல இருந்து 6 இந்த மாதிரி ஆஃப் சைஸ் எதிர்பார்க்க முடியும். 100% வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த ஆப்போனன்ட் டீமுக்கு டிஃபெண்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமா ஒரு 7 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத நீரஜ்குமார் இருந்து எதிர்பார்க்கலாம். அர்ஜுன் தேஸ்வால் அஸ்யூஷுவல் 10ல இருந்து ஒரு 12, தரணிதரன் இருந்து நம்ம 3ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் வரை கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல யார் யாருக்கு ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம். டிஃபெண்டர்ஸ், ஸோ இதுல 2 லெஃப்ட் ரைடர் இருக்காங்க, தரணிதரன், நீரஜ் நர்வால். அதாவது செகண்ட் ரைடர், 2 லெஃப்ட் ரைடர், ரைட் கார்னர் தான் வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துல அமீர் ஹுசைன் இருந்து நம்ம தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். மேட்சை பொறுத்தவரைக்கும் ஒரு 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கண்டிப்பா வந்து அவர் 2 டேக்கல்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்துறாரு. ஸோ அமீர் ஹுசைன் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு தமிழ் திரவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும். அதர்வைஸ் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்கன்னா இப்போ 2 பிளேயர் அப்படி இருக்கும்போது ரோனக் அல்லது ஆசிஸ் 2 பேர்ல இணைய பேருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. இதுல 2 பேருமே ஒரு அட்வான்ஸ் டேக்கல்ஸ் தான் ஈடுபட்டுறாங்க. சட்டுன்னு போறாங்க, ஒரு எதுவுமே யோசிக்காம டக்குன்னு ஒரு டேக்கல்ஸ் வந்து ஈடுபட்டுறாங்க. அது சக்சஸ்ஃபுல்லாகவும் கிடைச்சிருக்கு, மைனஸாவும் போயிருது. அது பிளஸ்ஸாவும் இருக்கு மைனஸாவும் இருக்கு. பிளஸ் வந்து கண்டிப்பா ரோனக் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் 2 டேக்கல்ஸ் எடுத்துறாரு. ஒரு அட்வான்டேஜ் பண்ணாலும் 2 டேக்கல் அப்படிங்கிறது சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சிருது. ஆசிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து ஒரு 2 இந்த மாதிரி ஆசிஸ் தான் வந்து கிடைக்குது. இதுல ஆஃப் சைஸ்ல பார்க்கும்போது ஆசிஸ் ரொம்பவே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. ஒரு 2 டேக்கல்ஸ் அப்படிங்க எதிர்பார்க்கலாம். ஸோ ரோனக் 2 கவர் பாயிண்ட்ஸுமே மேட்சுக்கு மேட்ச் 2 டேக்கல்ஸ் அப்படி எடுத்துறாங்க. அதுல ஆசிஸ் மட்டும்தான் சம்டைம்ஸ் ரொம்ப சொதப்பிடுறாரு. ரோனக் அது ஒரு பொசிஷன் வந்து கரெக்டா வந்து கொண்டு வந்துடுறாரு. இதுல பிரைமரி ரைடர் அர்ஜுன் தேஸ்வால் அவர் ஒரு 20-25+ ரைடிங் போறாருன்னா அது பூரா வந்து நிதேஷ்குமார் பக்கம் தான் வந்து இருக்கும். ஸோ நிதேஷ்குமார் லெப்ட் கார்னரா வந்து இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் நிதேஷ்குமாரை வெளியே உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல சாயில் குலியா உள்ள கொண்டு வந்தாங்க. இன்கேஸ் சாயில் குலியா வந்து டைரக்ட் 7ல இருந்தாருன்னா மஸ்ட் ட்ரை, கண்ணை மட்டும் அவர் வந்து பிக் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தவ பிளேயரா இருப்பாரு. சாயில் குலியா வந்தாருன்னா 2ல இருந்து 3 டேக்கல்ஸ் கூட தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் சாயில் குலியா இல்ல நிதேஷ்குமார் தான் இருக்காரு டைரக்ட் 7ல அப்படின்னா சும்மாலிக்கா நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நிதேஷ்குமார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1ல இருந்து ஒரு 2 டேக்கல்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ ஓவராலா 2 டேக்கல்ஸ் அப்படிங்கிறத நிதேஷ்குமார் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். இல்ல நிதேஷ்குமார் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சீங்கன்னா கவர் பாயிண்ட்ஸ் இருக்க எனி ஒன் பேரை கூட நீங்க பிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ தமிழ் திராசக்கூடிய ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொயின் சஃபாகி பிரைமரி ரைடர் இவர் தான் 100% சேஃபான பிக்கும் இவர் தான். ஸோ மேட்சுக்கு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 10 டச் பாயிண்ட் எடுத்துறாரு. ஒரு டேக்கல்ஸ்லயும் வந்து ஈடுபட்டுறாரு. ஸோ ஆல்ரவுண்ட் பொசிஷன்ல இருக்காரு, டேக்கல்ஸ்லயும் ஈடுபடுறாரு, டச் பாயிண்ட் எடுத்துறாரு. ஸோ மேட்சுக்கு மேட்ச் 80ல இருந்து 90+ ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா வந்து மொயின் சஃபாகி வந்து கிடைச்சிருது. ஸோ மொயின் சஃபாகி தான் தமிழ் திரவாசன சேஃபான ரைடரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் ஹிமானுஸ் வந்து இருக்காங்க. ஹிமானுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 4 டச் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். சம்டைம் டேக்கல்ஸ்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 100% டேக்கல்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குமாங்க பெரிய விஷயமா. ஒரு 3 டச் பாயிண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் வேணா நம்ம அப்படி வந்து ஆப்ஷன்ஸ்ல எதிர்பார்க்கலாம். இதுல சாய் பிரசாத், சாய் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 4ல இருந்து ஒரு 5 டச் பாயிண்ட் அப்படிங்கறது ஒரு ஆவரேஜ் சம்திங் எடுத்திருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு தான் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்க முடியும். இதுல சப்ஜெக்ட் பிளேயரா சச்சினை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்தாரு. இந்த மேட்ச் என்ன பொறுத்தவரைக்கும் டைரக்ட் 7ஸ்லயே கொண்டு வந்திருந்தாலும் கொண்டு வரலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா வந்தாரு. சாய் பிரசாத்துக்கு பதிலா ஒருவேளை சச்சினை கொண்டு வரலாம், இல்ல இமானுஸ்க்கு பதிலாக சச்சினை கொண்டு வரலாம். இன்கேஸ் சச்சினை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா சச்சினுக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மினிமம் ஒரு 5ல இருந்து ஒரு 6 டச் பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது சச்சின் ஒரு சூட்டபா பிளேயரா வந்து இருப்பாரு. இப்ப இதுல ஆல்ரெடி ஆப்ஷன்ஸ்ல பார்த்துட்டோம். இதுக்கு எந்த மாதிரி டிஃபெண்டர்ஸ் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க பாத்தீங்கன்னா 2 லெஃப்ட் ரைடர், பிரைமரி ரைடர், செகண்ட் ரைடர் 2 பேருமே லெஃப்ட் ரைடர் ரைட் கார்னர்ல தான் வந்து ரைடிங் பண்ணி போவாங்க. இந்த மேட்ச் ரோனக் சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர். 3ல இருந்து 4 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் வரை கூட தாராளமா எதிர்பார்க்கலாம். ரோனக் சிங்க்கு ஒரு இம்பார்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது வைஸ் கார்டு ஆப்ஷன் கூட ஒரு சூட்டபா பிளேயரா வந்திருப்பாரு ரோனக் சிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ ரோனக் சிங்க்கு ஹெல்ப் பண்ற வயசுல ரீசா மெக்பவரி வந்து இருப்பாரு. ஸோ ரீசா மெக்பவர்ட் இருந்து தாராளமா 2ல இருந்து ஒரு 3 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ்ல மட்டும் இல்லாம சிங்கிள்ஸ் ஆகவும் டேக்கல்ஸ் ஈடுபடுவார். இன்கேஸ்
அங்குஷ் ரதி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து நின்றுவாரு. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆஃப் சைஸ்ல எல்லா பொசிஷனுக்கும் அவருக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ரீசா மெக்பகரி ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இதுல தேர்ட் ரைடிங் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய சாய் பிரசாத். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரைடர் லெஃப்ட் கார்னர்ல போவாரு. ஸோ அங்குஷ் ரதி நம்ம ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கல்ஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் இந்த மேட்ச் எதிர்பார்க்க முடியும். காரணம் ஆஃப் சைஸ்ல பிளேயர்ஸ் யாரும் அங்க இல்ல. இன்கேஸ் எனி பிளேயர்ஸ் சேஞ்சஸ் ஆனாங்க அந்த இடத்துல அங்குஷ் ரதிக்கு ஆப்ஷன்ஸ்ல இருக்குன்னா அது லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அதை பார்த்து அதுக்கு தகுந்த டீம் வந்து நீங்க மேக் பண்ணிக்கோங்க. இந்த இதுல சுஜித் சிங் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் ரோனாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து ஒரு 4 சொல்லியிருக்கோம். ஒரு 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 30+ ரைடிங் போகுது அப்படின்னா 3+ டேக்ல அவர் கிடைக்கும். பேலன்ஸ் டேக்ல ஒன்று அவுட் ஆயிட்டு வெளியே போயிடலாம், இல்ல பிடிக்காம கூட இருக்கலாம். அந்த இடத்துல சுஜித் சிங் வந்து அவர் பொசிஷன் காமிச்சிருவாரு. அவுட் வந்து உங்களுக்கு ஒரு 2 சக்சஸ்ஃபுல் டேக்கர்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ ஜெய்ப்பூர் பிங்க் பர்சன் இருக்க எல்லா டிஃபெண்டர்ஸுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தமிழ் தலைவாசை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது இல்ல தமிழ் தலைவாசல் இருக்கிற 2 டிஃபெண்டர் நீங்க பிக் பண்ணு வச்சீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பர்சன் இருக்க ரோனக் சிங் ஒரு இம்பார்ட்டன்ட், ரீசா மெக்பகரி, அங்குஷ் ரதியை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்ல சுஜித் சிங் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்ப 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல யார் யாரு சும்மா லீக்ல ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்ல யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சும்மா லீக்ல ட்ரை பண்ண போது ஜெய்ப்பூர் பிங்க் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் 1, ரீசா மெக்பகரி 2, ரோனக் சிங் 3, அங்குஷ் ரதியை ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீரஜ் நார்வால் வந்து 4th பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ஜெய்ப்பூர் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாயி 1, அமீர் ஹுசேன் 2, ரோனக் சிங் 3, அப்படி இல்லைன்னா நிதேஷ் குமார் வந்து 3வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது தமிழ் தலைவாசை வந்து 3 பிளேயரும் ஜெய்ப்பூர் பிங்க் பர்சன்ஸ் வந்து 4 பிளேயர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்ல இந்த டீம். இல்ல நீங்க தமிழ் தலைவாசை வந்து 2 பிளேயர் தான் ட்ரை பண்றாங்கன்னு வச்சீங்கன்னா மொயின் சஃபாயி 1, அமீர் ஹுசேன் 2, இந்த 2 பிளேயருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு ஜெய்ப்பூர் பிங்க் பர்சன்ஸ்ல இருந்து அர்ஜுன் தேஸ்வால், நீரஜ் நார்வால், ரீசா மெக்பகரி, ரோனக் சிங், அங்குஷ் ரதி இந்த 5 பிளேயருமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஒன் சைட் டீமுக்கு அவங்க தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்ப கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ற பட்சத்துல அர்ஜுன் தேஸ்வால் 1, நீரஜ் நார்வால் அல்லது தரணிதரன் 2 பேர்ல எலியன் பிளேயர் சைன் பிளேயர் ஆப்ஷன், ரீசா மெக்பகரி 3, ரோனக் சிங் 4, சுஜித் சிங் 5, அங்குஷ் ரதி 6 இந்த 6 பிளேயருமே ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்திருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுல வந்து 4 பிளேயர் தான் பிக் பண்றேன், தமிழ் தலைவாசை அதிகமா நீங்க டீமை மேக் பண்ற அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கா போகணும்னு நினைக்கிறவங்க அர்ஜுன் தேஸ்வாலை கூட நீங்க ஒபேட் பண்ணிட்டு நீரஜ் நார்வாலுக்கு 1, ரீசா மெக்பகரி 2, ரோனக் சிங் 3, தரணிதரன் 4, அங்குஷ் ரதி 5 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்கான போய் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இது எப்படி வேணா சூட்டபிள் ஆகலாம். எல்லாருமே அர்ஜுன் தேஸ்வாலை வந்து ட்ரை பண்ணிருப்பாங்க. 99% அர்ஜுன் தேஸ்வாலை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுல நான் ஒரு ரிஸ்க் எடுக்க தயார். ஆல்ரெடி ஒரு 10 டீம் ரிஸ்க் எடுக்கணும். அதுல ஒரு டீம்லயாச்சும் நான் அர்ஜுன் தேஸ்வாலை ஒபேட் பண்ணிட்டு பேலன்ஸுக்கு பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதே தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாயி 1, சச்சின் வந்தாருன்னா சச்சின் கண்டிப்பா ஒரு மேட்சும் கிராண்ட் லீக்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் சப்ஜெக்ட் பிளேயரா வந்தாலும் அவருக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ்ல கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி சச்சின் இல்ல சப்ஜெக்ட் பிளேயராவே இல்ல அப்படின்னா ஹிமானுஸ் 2, ரோனக் 3, அமீர் ஹுசைன் 4 இந்த இடத்துல நிதேஷ்குமார் இல்ல சாயல் குலியா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பா சாயல் குலியா 5வது பிளேயர் ஆப்ஷன்ஸ்ல இருப்பாரு. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருப்பாங்க. இல்ல சச்சினா இருக்கட்டும் சாயல் குலியா இருக்கட்டும் 2 பேருமே சப்ஜெக்ட் பிளேயரா உள்ள இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்கள கிராண்ட் லீக்ஸ்ல 10 டீம் மேக் பண்றீங்கன்னா அதுல ஒரு 2 அல்லது 3 டீம்லயாச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சும்மா லீக்ல பாத்தீங்கன்னா மொயின் சஃபாயிக்கு நீங்க கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 100% ஒரு சேஃபான பிளேயரா வந்து இருப்பாரு. அதர்வைஸ் அது எந்த பிளேயருக்கு நம்ம சும்மா லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ண முடியாது. ஜெய்ப்பூர் பிங்க் பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் தேஸ்வால் சும்மா லீக்கு ஒரு கேப்டன்ஷிப், ரோனக் சிங் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரீசா மெக்பகரிக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது நீரஜ் நார்வால் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் சுட்டமான பிளேயர், அங்குஷ் ரதி ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஒரு சுட்டமான பிளேயரா வந்து இருப்பாங்க. ஜெய்ப்பூர் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் மொயின் சஃபாகி சேம் சுமால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப். இன்கேஸ் சச்சினோ சாயில் பிளேயர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதை அமீர் ஹுசேன் கூட நீங்க ஒரு ரிஸ்க் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ரெண்டு டீமுக்கு பிளேயர்ஸ் வயசுல யாராருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம், ஸ்மால் லீக்ல யார் ட்ரை பண்ணலாம், கிராண்ட் லீக்ல யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அது கேபிட்டல் வைஸ் கேப்டன் கூட யார் யார் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்ல வந்து பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து பார்த்துருவோம். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் டிஃபெண்டர்ஸ்ல சுஜித் சிங், அங்குஷ் ரதி, பாஸ்டாமி, ரோனக் சிங், ஸோ இந்த 4 பேரும் வந்து பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ல ரீசா மெக்பகரி, மொயின் சஃபாகி, ரைடிங்ல அர்ஜுன் தேஸ்வால், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நாங்க பிக் பண்ணியிருக்கோம். இதுல அர்ஜுன் தேஸ்வாலுக்கு கேப்டன் ஆப்ஷனும் ரீசா மெக்பகரிக்கும் ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோம். உங்களுக்கு இந்த இடத்துல சுஜித் சிங் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீரஜ் நார்வாலுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். இந்த வைஸ்கர் ஆப்ஷனை கூட மொயின் சஃபாரி கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரோனக் சிங், ஸோ ரோனக் சிங்க்கு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கன்சிடரே பண்ணல, கேப்டன் யாரும் கொடுக்க மாட்டாங்க. சேஃபான டீம் தான் ட்ரை பண்ற சும்மா எல்லாரும் ட்ரை பண்ண ஆப்ஷன்ஸ்ல நீங்க வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண தேவையில்லைன்னு நினைச்சீங்கன்னா இந்த மேட்ச் ரோனக் சிங்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். அதாவது ரீசா மெக்பகரி, அங்குஷ் ரதி, மொயின் சஃபாகி, இந்த 3 பிளேயருக்குமே கண்டிப்பா எல்லாருமே வந்து வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீரஜ் நார்வாலா இருக்கட்டும் அல்லது ரோனக் சிங், இந்த 2 பிளேயருக்குமே யாருமே வந்து அதிகமா வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸ்மால் லீக்ல நீங்க ஒரு சேஞ்சஸ் நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ரோனக் சிங்க்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ இந்த டீம் ஒரு டெமோ டீம் தான், நீங்க அப்படியே ட்ரை பண்ணணும் கிடையாது. நீங்க அப்படியே ட்ரை பண்ணாலும் தாராளமா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் நமக்கு சொதப்பிருச்சு. செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. தபாக் டெலிம் ஹரியானா ஸ்டேர்ஸ் அது கொடுத்திருந்ததுல ரொம்பவே பெஸ்டா இருந்துச்சு. அந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணிருந்துச்சு. ஸோ சும்மா இருக்கிற யாருமே வந்து பிளேயர் ட்ரை பண்ணிடல. அந்த பிளேயர்ஸ் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருந்தோம். ஸோ அது ஒரு பெஸ்டான டீமாவும் வந்து இருந்துச்சு. அதே மாதிரிதான் நான் வந்து கொடுக்குற டீம் நீங்க அப்படியே ட்ரை பண்ணுங்கிறது கிடையாது. நீங்க ட்ரை பண்றதா தாராளமா ட்ரை பண்ணுங்க. இல்ல லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் ஒரு பிளேயர் சேஞ்சஸ் ஆவாங்க கண்டிப்பா. ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ்ல எந்த பிளேயரை பிக் பண்ணலாங்கிறத பார்த்துட்டு வந்து பிக் பண்ணுங்க. அது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.